Daily. Taste the Daily. புஷ்பா 2 படம் பார்க்க சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் அந்த படத்தின் கதாநாயகன் அல்லு அர்ஜுனை ஹைதராபாத் போலீசார் வீடு புகுந்து கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அல்லு அர்ஜுன் கைதை தொடர்ந்து தெலுங்கு பேசும் மாநிலங்களில் அவரது ரசிகர்கள் மத்தியிலும் தெலுங்கு சினிமா நட்சத்திரங்கள் மத்தியிலும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் மாலையிலேயே அல்லு அர்ஜுனுக்கு தெலங்கானா உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டவர்கள் நடிப்பில் உருவாக்கிய புஷ்பா 2 திரைப்படம் உலகம் முழுவதும் கடந்த வாரம் வெளியாகி வசூலில் சக்கை போட்டு வருகிறது. படம் வெளியான ஒரு வாரத்திலேயே 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து இந்திய திரையுலக வரலாற்றில் பல சாதனைகளை இந்த திரைப்படம் படைத்து வரும் நிலையில் படம் வெளியாவதற்கு முன்பு ஹைதராபாத்தில் உள்ள பிரபல சந்தியா திரையரங்கில் பிரீமியர் ஷோ ஒளிபரப்பப்பட்டது. இந்த பிரீமியர் ஷோவை காண கதாநாயகன் அல்லு அர்ஜுனும் சந்தியா திரையரங்கிற்கு வந்திருந்தார். அப்போது ரசிகர்கள் ஆர்வ மிகுதியில் அல்லு அர்ஜுனை காண முண்டி அடித்துக் கொண்டு ஓடிய போது கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி 39 வயதான ரேவதி என்ற பெண் உயிரிழந்தார். மேலும் அவரது மகன் படுகாயமடைந்தார். இதனை அடுத்து படத்தின் கதாநாயகனான அல்லு அர்ஜுன் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவுகள் உட்பட பல பிரிவுகளின் கீழ் ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கைதின் போது தன் வீட்டின் பெட்ரூம் வரை வந்து தன்னை கைது செய்கிறீர்கள், இதெல்லாம் டூ மச் என்று போலீசாரிடம் அல்லு அர்ஜுன் குறிப்பிட்டார். அவரின் வாதம் எதையுமே கேட்க மறுத்த போலீசார் அல்லு அர்ஜுனை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். முன்னதாக போலீஸ் வாகனத்தில் ஏறும் முன் மனைவியை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்ததுடன் சில ஆறுதல் வார்த்தைகளையும் அல்லு அர்ஜுன் கூறினார். బెడ్రూమ్ బయటకు వచ్చి బెడ్రూమ్ నుంచి వెళ్ళిపోవడం స్టూడెంట్స్ ఇవ్వడానికి చేశారు. అది మీకు తప్పకుండా చెప్తున్నా, ఇది మంచి విషయం కాదు. இதனை அடுத்து நடிகர் அல்லு அர்ஜுனை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவருக்கு 14 நாள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உடனடியாக தெலங்கானா உயர்நீதிமன்றத்தை நாடினார். இவரது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் பெற அனைத்து உரிமைகள் உள்ளது என்று தெரிவித்ததுடன் அவருக்கு 4 வார காலம் இடைக்கால ஜாமீன் வழங்கியும் உத்தரவிட்டது. மேலும் அல்லு அர்ஜுன் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் சாட்சியங்களை கலைக்கக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. அல்லு அர்ஜுன் மீது போலீசாரின் இத்தகைய நடவடிக்கையை தெலங்கானாவின் பிஆர்எஸ் கட்சி, ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டித்துள்ளனர். மேலும் தெலுங்கு சினிமா நட்சத்திரங்களான சிரஞ்சீவி, பவன் கல்யாண், நானி, வருண் தவான், ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலரும் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக நின்றனர். நாடறிந்த தனக்கென ஒரு பெரும் ரசிகர் பட்டாளமே வைத்துள்ள சினிமா மார்க்கெட்டின் உச்சத்தில் உள்ள அல்லு அர்ஜுன் மீது போலீசாரின் இத்தகைய நடவடிக்கை அவரது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது.
அல்லு அர்ஜுன் கைது தொடங்கி இடைக்கால ஜாமீன் வரை இடைப்பட்ட 5 மணி நேர நிகழ்வால் தெலுங்கு பேசும் மாநிலங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் சஞ்சல்குடா சிறை அதிகாரிகளுக்கு முறையான ஜாமீன் ஆவணங்கள் கிடைக்காததால் அல்லு அர்ஜுனை உடனடியாக வெளியே அனுப்ப அவர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் இரவு முழுவதும் சிறையில் இருந்த அல்லு அர்ஜுன் காலை விடுவிக்கப்படுவார் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.